செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் மார்கழி திருவாதிரை திருவிழா கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவில் அமைந்துள்ளது. இத்தலத்தில் அக்னி பகவான், அகத்தியர், வாமதேவ ரிஷி, முழுதும் கண்ட ராமபாண்டிய மன்னன் ஆகியோர்களுக்கு சிவபெருமான் தனது நடன தரிசனம் கொடுத்த சிறப்புடையது. வற்றாத தாமிரபரணி நதிக்கரையின் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த செப்பறையில் மூலவராக நெல்லையப்பர், காந்திமதி அம்பாள் அருள் பாலிக்கின்றனர். தெற்கு திசை பார்த்து விமானம், செப்பு தகடுகளை கொண்டு வேயப்பட்டு அழகிய கூத்தருக்கு சன்னதி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நடராஜர் திருவிழாவில் தேர் ஓடுவது சிதம்பரம் மற்றும் செப்பறை மட்டுமே. புராண சிறப்புகள் பெற்ற இத்திருத்தலத்தில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் திருவாதிரை பெருந்திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டுக்கான திருவாதிரை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதற்காக திருக்கோவில் நடை அதிகாலையில் திறக்கப்பட்டு காலை சந்தி திருப்பள்ளி எழுச்சி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோவில் மகா மண்டபத்தில் சுவாமி நெல்லையப்பர் மற்றும் காந்திமதி அம்பாளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. கொடியேற்றத்திற்காக களம் வைத்து ஹோமம் நடைபெற்று கொடிப்பட்டம் பல்லக்கில் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டது. திருக்கோவில் முன்பு அமைந்துள்ள செப்பு கொடிமரத்தில் கொடிக்கம்பம் கொடிமரத்திற்கும் பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாப்பொடி, வாசனை பொடி, பால், தயிர், தேன், விபூதி, இளநீர், சந்தனம் கொண்டு அபிஷேகங்களும் கலசாபிஷேகமும் கொடிமரத்திற்கு நடைபெற்றது. பின்னர் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்திற்கு தீபாராதனையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சபை மண்டபத்தில் எழுந்தருளியுள்ள அழகிய கூத்தர் பெருமானுக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. மார்கழி பெருந்திருவிழாவில் 10 தினங்கள் தினமும் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம், சதுர்வேத பாராயணம், திருவெம்பாவை பாராயணம், நடன தீபாராதனை ஆகியவை நடைபெறும். சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா வருகிற 12ஆம் தேதியும், ஆருத்ரா தரிசனம் வருகின்ற 13ஆம் தேதி அதிகாலையில் நடைபெறுகின்றது. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244